வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் குன்னூர் பகுதியிலே இருந்தும் பல்வேறு பகுதிகளிலே இருந்து சிறப்பான நிகழ்ச்சியை வழங்கியிருக்கிறார். குன்னூர் நீலகிரி மாவட்டம். நீலகிரி மாவட்டம் என்றாலே மே மாதம் சுற்றுலா பயணிகளுடைய உல்லாசபுரி என்றும் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறுவது வழக்கம். இங்கே மலர் கண்காட்சி, ரோஜா தோட்டத்தின் சிறப்பு காட்சிகள் என்று உதகையிலும் கூடலூரில் வாசன திராவியம் என்றும், கோத்தகிரியில் காய்கறி கண்காட்சி, குன்னூரில் பல கண்காட்சி என்று பல்வேறு நிகழ்ச்சிகள் நடப்பது வழக்கம். மே மாதம், இந்த மே மாதத்தில் பல கண்காட்சி குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் நடைபெற்று கொண்டிருக்கிற நிலையில் மழை பொழிவது காரணமாக சற்று தோய்வு ஏற்பட்டாலும் மக்கள் வந்து கண்டு ரசித்தார்கள் என்று தெரிவித்தார்கள். அதே நேரத்தில் சிம்ஸ் பூங்கா பகுதியில் காற்றும் மழையும் அடித்ததின் காரணமாக அங்கே ஒரு பெரும் மரம் சிம்ஸ் பூங்காவில் நூற்றாண்டை கடந்த பழமையான மரம் என்று போற்றக்கூடிய அந்த மரம் வேரோடு சாய்ந்து விழுந்தது என்றும், ஆனால் அந்த நேரத்திலே மக்கள் யாரும், சுற்றுலா பயணிகளும் தோட்டத்தில் பணிபுரிகின்றவர்கள் யாரும் இல்லாத காரணத்தால் எந்தவிதமான ஆபத்தும் இல்லை என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக இருக்கிறது என்று நமது செய்தியாளர் அமீத் அவர்கள் படம் பிடித்து வழங்கியிருக்கிறார்கள். உடனடியாக இந்த தகவல் கிடைத்தவுடன் குன்னூர் பகுதியிலே இருக்கின்ற தீயணைப்பு நிலையத்தை சேர்ந்தவர்கள் உடனடியாக வந்து அந்த மரத்தை சிரமத்திற்கு இடையிலே அறுத்து அகற்றி அங்கே சீரமைத்து தந்தார்கள் என்றும் நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் குன்னூர் பகுதியிலே இருந்து இந்த தகவலை தந்திருக்கிறார். இந்த செய்திகளை எல்லாம் நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு ஆசா அமீத் அவர்கள் தந்ததை நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் குன்னூர், கோத்தகிரி, உதகை என்று பல்வேறு பகுதிகளிலே நடைபெற்ற கோடை விழாவோடு இணைந்து மழையும் இணைத்து இந்த மரம் விழுந்த நிகழ்ச்சியையும் தொகுத்து சிறப்பான ஒரு செய்தியாக நமது நேருக்கு வழங்கியிருக்கிறார் என்று தெரிவித்து, அவருக்கும் ஒரு சிறப்பான பாராட்டை தெரிவித்து வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, உடனுக்குடன் காண்பதற்கு இதுவரை நீங்கள் NMTV யூடியூப் பகுதியிலே அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன, எப்போது வேண்டுமையானாலும் இதுபோன்ற செய்திகளை கண்டுகளிக்கலாம் என்று தெரிவித்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்று உங்கள் நீலமலை அன்பில்.